ராஜேஷ் சார் அவருடைய மறைவு ஒரு தாங்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் வந்து அவர் மறைஞ்சிட்டாருன்னு பார்க்கும்போது முதல்ல நம்ப முடியல. அப்புறம் பிஆர் டைமண்ட் பாபு எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி இருக்கே உண்மையா அப்படின்னு கேட்டார். அவர் தெரியல, நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறப்ப தான் சொல்கிறாங்க. இல்லை சார், ஃபோன் பண்ணால் கூட எடுக்கலை சார்னு சொல்லி இப்போ தான் ஆரம்பித்து பார்த்தோம் சார். அப்புறமா தான் இது உண்மை அப்படிங்கிற அளவுக்கே நான் நம்பினேன். அவரை பர்டிகுலராக வந்து எல்லாருமே மறக்க முடியாதுங்கிறது ஒரு விஷயம். பட் ஒவ்வொருத்தருக்கும் அவரோட சேர்ந்த ஒரு அனுபவம் இருக்குது இல்லைங்களா? அந்த அனுபவம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே உள்ள அனுபவம். அவரோட ட்ராவல் பண்ணுற அனுபவம் எப்படி அப்படின்னா, அவரும் வந்து பேசிக்காக ஒரு மேடை நாடகத்துலேருந்து வந்தவர். நானும் பேசிக்காக மேடை நாடகத்துலேருந்து வந்தவன். அவர் ஒரு ஆசிரியராக இருந்து மேடை நாடகங்கள் நடித்து அதிலேருந்து அவர் வந்து படங்களுக்கு வந்தவர். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன், அவர் வந்து அவரோட ஒர்க்கள் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பார். அந்த பீரியட் நான் சொல்கிறது 1980 வந்து நாங்கள் பண்ண நாடகம் மாதிரி இந்த கோமல் சுவாமிநாதன் அவர்கள் சொர்க்க பூமின்னு ஒரு ட்ராமா, அதில் நான் வந்து ஹீரோவாக பண்ணுறேன். இன்னொரு பெரிய லீட் கேரக்டர் ஒன்று வந்து மறைந்த நாயர் ராமன், எதிர்நீச்சல் ராமன், கேபி சாருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார், அவர் பண்ணுறாரு. அதை அப்படியே படமாக பண்ணும்போது சொர்க்க பூமின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அப்போ ராஜேஷ் சார் வந்து அந்த நக்சலைட் ரோலை அவர் பண்ணுறார். ட்ராமா வந்து இந்தியா ஃபுல்லாக நாங்கள் பலதரம் போட்டிருப்போம். ஆனால் படம்னு வரும்போது அந்த கேரக்டர், ஏன்னா படம்னு வரும்போது இப்போ ஆல்ரெடி ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆன பீரியட் அது. அப்போ படம்னு வரும்போது அது கமர்ஷியலாக யாரை நம்ம பண்ணுவாங்களோ அவங்கள தான் நம்ம நார்மலாக அந்த காலத்துலேருந்து உள்ள ப்ராக்டிஸ் அது. இப்போ படம்னு வரும்போது அந்த நக்சலைட் கேரக்டர் அவர் பண்ணுறாரு. கூடவே இன்னொரு பேரலில் இன்னொரு நக்சலைட் ரோல் நான் பண்ணுறேன். எதுக்கு நான் சொல்ல வரேன், அந்த நாங்கள் நாடகத்தில் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரிஹர்சல்ஸ் ஒரு 40 நாள் ரிஹர்சல் பார்த்துருப்போம். அப்புறமா வந்து நம்ம ஸ்டேஜ் ஏறி இருப்போம், பல நாடகங்கள் அப்புறம் போடுறோம். ஆனால் இவர் அந்த இடத்துல வரும்போது அப்போ தான் அந்த டயலாகை பார்க்குறாரு. பெரிய பெரிய முழமாக டயலாக் இருக்கும். அதை பார்த்துட்டு டக்குன்னு இவருடைய டைமிங்கில், ஏன்னா ஸ்டேஜுக்கு ஒரு டைமிங் உண்டு, விஷுவலாக சொல்லும்போது அது வேற டைமிங். அது அவ்வளோ அழகாக அது வந்து டப்புன்னு அடிப்பார். நான் கூட நின்று பார்த்தேன். இன்றைக்கும் அதே மாதிரி அவர் இருக்கார்.